உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் பேசுறத ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, அந்த ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியணும்னா இப்பவே மைண்ட்ஸ் கிளக்க ஃபாலோ பண்ணுங்க. யூசுவலி பர்சன்ஸ் ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒருத்தர் இன்டர்னல் ப்ராசஸராகவும் இன்னொருத்தர் எக்ஸ்டர்னல் ப்ராசஸராகவும் இருப்பாங்க. அது என்ன இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அவங்களுக்கு தோன்றது எல்லாத்தையுமே வெளியில பேசிடுவாங்க. இப்படி வெளியில பேசுறது தான் அவங்களுக்கு என்ன திங்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியவே கிரியேட் பண்ணும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பேசுவாங்க, நெக்ஸ்ட் அதையே மாற்றி பேசுவாங்க. அவங்களோட ரஃப் டிராஃப்ட்ஸை அப்படியே வெளியில பேசுவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்டர்னல் ப்ராசஸ் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள யோசிச்சு ஃபுல்லா ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியவே பேசுவாங்க. இன்டர்னல் ப்ராசஸ் அவ்வளோ சீக்கிரமா எதையுமே வெளில சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்த வெளியில சொல்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே நிறைய ரிஹர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இது கன்ஃபார்மான ஃபைனல் டிராஃப்ட் தான் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க அதை வெளியவே சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரதுக்கான ரீசனுமே இதுதான். பிகாஸ் ஒருத்தவங்க இன்டர்னல் ப்ராசஸராகவும் இன்னொருத்தவங்க எக்ஸ்டர்னல் ப்ராசஸராகவும் இருக்கும்போது இன்டர்னல் ப்ராசஸ் எதையுமே இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அவங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளமும் வரும். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் உங்க பார்ட்னர் அவங்க என்ன தோணுது அப்படிங்கிறத இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க மேபி இன்டர்னல் ப்ராசஸரா இருக்கலாம். அவங்க அந்த ஃபீலிங்ஸையும் தாட்ஸையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளில சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. அதுக்கு அர்த்தம் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களை பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.